மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இந்த முக்கியமான மசோதா மீது பேச வாய்ப்பளித்தமைக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வால்மீகி என்ற சாதியை ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலில் சேர்ப்பதற்கான இந்த மசோதா வரவேற்கத்தக்கது. இதனால் அந்த சமூகத்தினர் இடஒதுக்கீடு உள்ளிட்ட பயன்களை பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. எனவே இந்த மசோதாவை நான் வரவேற்கின்றேன். அத்துடன் இந்தியா முழுமைக்குமே இப்படி பல்வேறு திருத்தங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிலே நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற படுகர் இன மக்கள், அவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று நீண்ட காலமாக அவர்கள் போராடி வருகிறார்கள். அந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மாண்புமிகு ராசா அவர்கள் இந்த அவையிலேயே அந்த கோரிக்கையை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதையும் இந்த அரசு பதிவோடு பரிசீலிக்க வேண்டும். அது மட்டுமின்றி மாண்புமிகு சமூக நீதி அமைச்சர் அவர்களிடத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடந்த கூட்டத்தொடரின் போது அக்கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு வேண்டுகோளை கடிதமாக அளித்திருக்கின்றார். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மீனவ மக்களை பழங்குடியினர் பட்டியலிலே சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அமைச்சரிடத்திலே அளித்திருக்கின்றார். அந்த கோரிக்கையையும் பரிசீலித்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் பட்டியலை மாற்றம் செய்கிற அதிகாரம் ஒன்றிய அரசிடம்தான் இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு அந்த அதிகாரத்தை ஒன்றிய அரசுக்கு வழங்கியிருக்கிறது. ஆனால் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை மாற்றம் செய்வதற்கு, அதிலே திருத்தம் செய்வதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டிலே பிற்படுத்தப்பட்ட சாதியினுடைய பட்டியலிலே அந்த சாதிகளை இழிவான பெயர்களிலே அதற்கு முன்பு பிரிட்டிஷ் ஆட்சி காலங்களிலே குறிப்பிட்டு வந்தார்கள். அதை மாற்றி தமிழ்நாடு அரசு அவர்களை கௌரவமான அடையாளத்தோடு குறிப்பிடுவதற்கான திருத்தத்தை செய்துவிட்டது. அதேபோல எஸ்சி எஸ்டி பட்டியலிலே இருக்கின்ற சாதிகள் தமிழிலே இன் என்ற இழிவான இறுதி எழுத்தோடு முடிகின்றன. அந்த விகுதியோடு முடிகின்ற அந்த பெயர்களை எல்லாம் கௌரவமாக மாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோள் நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதையும் இந்த அரசு பரிசீலிக்க வேண்டும். இது தொடர்பாகவும் மாண்புமிகு அமைச்சரவையிடத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். இந்த பட்டியல்கள் உருவாக்கப்பட்ட போது பல மாற்றங்கள் செய்யப்பட்டன. குறிப்பாக தமிழ்நாட்டிலே 1922ஆம் ஆண்டு நீதி கட்சி ஆட்சி நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அங்கிருக்கிற ஆதிராவிட மக்கள் எல்லாம் தங்களை பறையர்கள், பஞ்சமர்கள் என்று அழைக்கக்கூடாது, ஆதி திராவிடர்கள் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லி பெருந்தலைவர் MC ராஜா, ரெட்டமலை சீனிவாசன் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் வாதாடி அதற்காக மார்ச் மாதம் 25ஆம் தேதி அதற்காக ஒரு அரசாணையை பெற்றார்கள். அதன் அடிப்படையிலே ஆதி திராவிடர் என்ற பெயர் அவர்களுக்கு சூட்டப்பட்டது. ஆனால் 1931 எடுக்கப்பட்ட சென்சஸிலே அந்த பழைய சாதிகளே குறிப்பிடப்பட்டன. இந்த குழப்படி கடந்த 100 ஆண்டுகளாக தொடர்கிறது. அடுத்து வரும் சென்சஸிலே அந்த திருத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். வணக்கம்.